தாய் வீடு ஏப்ரல் 2026. இந்திய துணைக்கண்டத்தில் மேற்கத்திய மருத்துவத்தின் நுழைவு. எழுதியவர் பால சிவகடாட்சம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. ஐரோப்பியர் வருகையின் போது சுதேச மருத்துவத்தின் நிலை. 3 நூற்றாண்டுகளுக்கு மேலான அந்நிய ஆட்சி காலத்தில் அரசாங்க ஆதரவு இல்லாத நிலையில் இந்தியா மற்றும் இலங்கையின் சுதேச மருத்துவம் தனது முந்தைய வலிமையை மெதுவாக இழந்தது. இதன் விளைவாக அடிப்படை நோய் சிகிச்சைகளை ஏனும் வழங்கக்கூடிய பொது மருத்துவமனை எதுவும் இல்லாத சூழல் உருவானது. இந்தியாவில் பொது மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் சில குறிப்பிட்ட சாதி மற்றும் குடும்பங்களுக்குள் மட்டுமே பரம்பரை உரிமையாக பரிமாறப்பட்டன. இந்த மூடப்பட்ட அமைப்பு மருத்துவத்துறையின் பரவலான வளர்ச்சியை தடுத்த முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருந்திருக்கலாம். பல தலைமுறைகளாக மருத்துவத்தில் ஈடுபட்ட குடும்பங்களின் வாரிசுகள் தங்கள் அறிவை பெரும்பாலும் வாய்மொழியாகவும் நேரடி அனுபவத்தின் மூலமாகவும் பெற்றனர். இதனால் பண்டைய மருத்துவ நூல்களை முறையாக படித்து ஆராய வேண்டிய அவசியம் குறைந்தது. ஏராளமான கையெழுத்து மருத்துவ ஏடுகள் படிப்படியாக புறக்கணிக்கப்பட்டன. அவற்றை பாதுகாத்து கொண்டிருந்த குடும்பங்கள் அவற்றை வெளியூருடன் பகிர மறுத்தன. வாரிசு இல்லாத வைத்திய குடும்பங்களின் ஏடுகள் வீடுகளுக்குள்ளேயே அழிந்து போயின. இதனால் நூற்றாண்டுகளாக சேமிக்கப்பட்டிருந்த மருத்துவ அறிவும் அறுவை சிகிச்சை நுட்பங்களும் கூட்டு நினைவிலிருந்து மறைந்து போனது. மேற்கே வேகமாய் வளர்ந்த மருத்துவம். இலங்கையில் போர்த்துகீசியரும் பின்னர் டச்சுக்காரரும் ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஐரோப்பிய மற்றும் தெற்காசிய மருத்துவ கோட்பாடுகளுக்கு இடையில் ஆரம்பத்தில் பெரிய வேறுபாடு காணப்படவில்லை. ஆனால் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் ஐரோப்பாவில் மருத்துவ அறிவியல் வேகமாக முன்னேறியது. ஆண்ட்ரியாஸ் வெசாலியஸ் மனித உடற்கூறியல் ஆய்வுகளை முற்றிலும் புதிய திசையில் கொண்டு சென்றார். அவரின் பணிகள் உடற்கூறியல் பற்றிய பழைய நம்பிக்கைகளை மாற்றின. வில்லியம் ஹார்வி 1628ஆம் ஆண்டு வெளியிட்ட இரத்த ஓட்டம் குறித்த ஆய்வு நூல் மேற்கத்திய மருத்துவ வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. இந்த கண்டுபிடிப்புகள் அறுவை சிகிச்சை துறையில் நம்பிக்கையையும் துல்லியத்தையும் அதிகரித்தன. 19ஆம் நூற்றாண்டில் அறுவை சிகிச்சை துறையில் புரட்சியை ஏற்படுத்திய புதுமையான கண்டுபிடிப்புகள் அலை போல காணப்பட்டன. அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுக்கும் நடைமுறை 1850ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1870ஆம் ஆண்டு கிருமி நீக்கம் செய்யும் நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை துறைகளில் அறுவை சிகிச்சை முறைகளில் அதிக ஆர்வம் காட்டினர். இது பல்கலைக்கழகங்களில் அறுவை சிகிச்சையை முறையாக கற்பிப்பதற்கும் அறுவை சிகிச்சை நிபுணரின் சமூக மற்றும் தொழில்முறை நிலையை படிப்படியாக உயர்த்துவதற்கும் வழிவகுத்தது. சாதியமும் மூட நம்பிக்கைகளும். சமகால இந்தியா மற்றும் இலங்கையின் மருத்துவ நிலப்பரப்பு ஓர் இருண்ட படத்தை வரைகிறது. அறுவை சிகிச்சை நடைமுறைகளும் எலும்பு முறிவை சீர் செய்வதற்கும் நோயாளிகள் முடிதிருத்தும் தொழிலாளர்களையும் மட்பாண்டம் செய்வோர்களையுமே நம்பியிருந்தனர். டென்மார்க்கின் காலனித்துவ ஆட்சியின் போது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தரங்கம்பாடியில் 1790இல் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வடுகர், நாவிதர், வெள்ளாளர் என மருத்துவ பணி புரிந்தோர் வகைப்படுத்தப்பட்டனர். இது சுதேச மருத்துவத்தில் புரையோடி போன சாதியத்தின் தாக்கத்தை எடுத்து காட்டுவதாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு பயணம் செய்த பிரெஞ்சு நாட்டவரான டேவர்னியர் தாம் சென்ற இடங்களில் பொது மருத்துவமனைகள் இல்லாத நிலையை பதிவு செய்துள்ளார்.
மழை காலத்தை தொடர்ந்து கிராம பெண்கள் தங்கள் குடும்பத்தவர் எதிர்கொள்ளும் பொதுவான உடல்நல கோளாறுகளுக்கு மருந்தாக அறியப்பட்ட மூலிகைகளை சேகரிக்க வயல்களுக்கு செல்வார்கள். காலை நேரங்களில் நகர மையங்களில் ஒரு சில மூலிகை மருத்துவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த வழியாக போவோர் வருவோரை அழைத்து அவர்களது நோய்கள் பற்றி கேட்டறிந்து தேவையான மருந்துகளை கொடுத்தும் காயங்களுக்கு கட்டுப்போட்டும் சிகிச்சை அளிப்பர். எனினும் முறையான மருத்துவமனை எதனையும் தன்னால் காண முடியவில்லை என்று டேவர்னியர் எழுதி வைத்துள்ளார். மருத்துவ அறிவியலின் தேக்கம். இந்த சூழலில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு வந்த ஐரோப்பிய மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இந்தியர்களுக்கு மருத்துவ அறிவியலில் பரிச்சயம் இல்லை என்பதை ஆவணப்படுத்தினர். அவர்கள் சந்தித்த உள்ளூர் மருத்துவர்கள் பெரும்பாலும் திறமையற்றவர்களாக மனித உடற்கூறியல், உடல் செயல்முறைகள் மற்றும் தொற்று நோயியல் பற்றிய விரிவான புரிதல் இல்லாதவர்களாக அறியப்பட்டனர். 1775 இந்தியாவிற்கு வந்த ஃபியர் சொனேராட், கொலோரா போன்ற தொற்று நோய்களின் போது உள்ளூர் மருத்துவர்கள் பலரை காப்பாற்ற முடியவில்லை என்று பதிவு செய்தார். 1786 டென்மார்க்கின் காலனித்துவ ஆட்சியின் போது அந்நாட்டைச் சேர்ந்த D.L. ஃபோலி என்பவர் தரங்கம்பாடியில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்தார். அந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அணுகக்கூடிய மருத்துவ வசதிகள் எவ்வளவு மோசமடைந்து இருந்தன என்பதை அவரது பதிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த காலகட்டத்தில் இந்திய மருத்துவர்களுக்கு மருத்துவ விஞ்ஞானம் குறித்த குறைந்த அறிவு மட்டுமே இருந்தது. உடற்கூறியல் புரிதல் இல்லாத நபர்களால் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. சாதி அமைப்பு, மத நடைமுறைகள் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளில் இருந்து விடுபடுவது தமிழர்களால் சமாளிக்க முடியாத ஒரு சவாலாக இருந்தது. இறந்த உடலை வெட்டி பிரிக்கும் செயல் தீட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கையால் ஒரு தடை செய்யப்பட்ட நடைமுறையாக இருந்தது. இதனால் பிரேத பரிசோதனை என்ற கருத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒருவரது மரணத்துக்கு விஷம் காரணமாக இருத்தல் கூடும் என்னும் சந்தேகங்கள் எழுந்தாலும் இறந்தவரின் உறவினர்கள் பிரேத பரிசோதனை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. இதன் விளைவாக திடீர் மரணத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இது மருத்துவ முன்னேற்றங்களை தடுத்தது மட்டுமல்லாமல் கொலையாளிகள் தப்பிக்கவும் அப்பாவிகள் தண்டனை பெறவும் வழிவகுத்தது என்று D.L. ஃபோலி தனது பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். எலும்பு முறிவுகளுக்கு கட்டுப்போடுவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக உள்ளூர் மருத்துவர்கள் சிலர் அறியப்பட்டு இருந்தனர். எனினும் இவர்களது கட்டுகள் பெரும்பாலும் ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுத்தன. 20 பேரில் 19 பேர் எலும்பு முறிவுக்கு தவறான முறையில் பற்று போட்டதால் இரத்த ஓட்டம் தடைபெற்று திசு அழுகலுக்கு ஆளானார்கள். தமிழ் மருத்துவர்களிடம் போவதற்கு முன்னர் நோயாளிகள் தன்னை அணுகியிருந்தால் அவர்களின் குணமடைதலை எளிதாக்கி இருக்க முடியும் என்கிறார் ஃபோலி. தொற்று நோய்கள் மற்றும் உள்நாட்டு மருத்துவத்தின் சவால். இந்தியா, இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளால் புதிதாக நிறுவப்பட்ட வர்த்தக பாதைகளில் பயணித்த போர் வீரர்கள், அடிமைகள் மற்றும் வர்த்தகர்களின் நடமாட்டத்தால் தொற்று நோய்கள் பரவின. 1817 வங்கதேசத்தில் பரவிய காலரா அடுத்தடுத்த ஆண்டுகளில் இலங்கை மற்றும் பர்மா போன்ற நாடுகளுக்கும் பரவி கணிசமான உயிர் இழப்புகளை ஏற்படுத்தியது. காலரா மற்றும் பெரியம்மை போன்ற வேகமாக பரவும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த உள்ளூர் மருத்துவர்களுக்கு போதுமான அறிவோ பயிற்சியோ இருக்கவில்லை. இந்த தொற்று நோய்கள் தெய்வ குற்றத்தால் ஏற்படுத்தப்பட்டவை என்ற அவர்களின் நம்பிக்கை மாற்று வழிகளை தேடுவதை தடுத்தது. 1867 யாழ்ப்பாண தீபகற்பத்தில் வாந்தி பேதி பரவிய போது பாரம்பரிய மருத்துவர்கள் தலையிட தயங்கினர் என்பதையும் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மேற்கத்திய மருத்துவத்தை நோக்கி திரும்பியதையும் காலரா கமிஷன் அறிக்கையின் மூலம் அறிய முடிகிறது.
அலோபதி மருத்துவத்தை அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டிய மிஷனரிகள். இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் அலோபதி மருத்துவத்தை பரப்புவதில் கிறிஸ்தவ மிஷனரிகள், குறிப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்தன. அமெரிக்க மிஷனரிகளுடன் இணைந்து செயற்பட்ட மருத்துவர்கள் கிறிஸ்தவ மிஷனரி நோக்கங்களை முன்னெடுத்து செல்லும் அதே நேரத்தில் மக்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் பல்வேறு பகுதிகளில் அலோபதி மருத்துவ மருந்தகங்களை தொடங்குவதற்கான முன்முயற்சிகளை எடுத்தனர். இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை தனிநபர் சிகிச்சைகளை கடந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் பொது சுகாதார மையங்களை நிறுவும் அளவிற்கு விரிந்தது. இவ்வாறு சுகாதார சேவையையும் மத பிரச்சாரத்தையும் இணைத்து செயற்படுவது கிறிஸ்தவத்தை பரப்புவது என்ற அவர்களின் பிரதான இலக்குடன் முழுமையாக ஒத்துப்போகும் முயற்சியாக அமைந்தது. இந்த இயக்கத்தின் முக்கிய நபராக கருதப்படும் டாக்டர் ஜான் ஸ்கடர் இலங்கையில் அலோபதி சிகிச்சை மையங்களை தொடங்கியவர்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறார். அமெரிக்க மிஷனரி குழுவால் அனுப்பப்பட்ட டாக்டர் ஸ்கடர் 1820 ஜூன் 18 அன்று இலங்கைக்கு வந்தடைந்தார். அவரது முயற்சிகளின் விளைவாக யாழ்ப்பாண தீபகற்பத்தில் அமைந்துள்ள பண்டத்தரிப்பு கிராமத்தில் முதல் அலோபதி சிகிச்சை மையம் நிறுவப்பட்டது. டாக்டர் ஸ்கடரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அமெரிக்க மிஷனுடன் தொடர்புடைய மற்றொரு மருத்துவ பயிற்சியாளரான டாக்டர் சாமுவேல் ஃபிஷ் கிரீன் 1847 யாழ்ப்பாணத்துக்கு வந்து பண்டத்தரிப்பில் தனது சொந்த மருந்தகத்தை நிறுவினார். இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் தெற்காசியாவில் சுகாதாரத்துறையில் மேற்கத்திய மருத்துவ நடைமுறைகளை ஒருங்கிணைப்பதில் முக்கியமான கட்டங்களாக அமைந்தன. மேற்கத்திய மருத்துவத்தின் செயற்திறனை உள்ளூர் மக்களுக்கு நேரடியாக உணர்த்துவதற்கு டாக்டர் சாமுவேல் கிரீனுக்கு ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைத்தது. அக்காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சிறந்த அறிஞராக பெயர் பெற்றிருந்த முத்துத்தம்பி நீண்ட காலமாக கடுமையான குடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். பலராலும் கைவிடப்பட்டிருந்த நிலையில் டாக்டர் கிரீன் அவருக்கு குடலில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு குணப்படுத்திய போது உள்ளூர் மக்களின் நன்மதிப்பையும் ஆழ்ந்த நம்பிக்கையையும் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வு மேற்கத்திய மருத்துவ நடைமுறைகள் குறித்து பொதுமக்களிடையே நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. 1848 அமெரிக்க மிஷனின் ஆதரவுடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி நிறுவப்பட்டது. உள்ளூர் மாணவர்களுக்கு மேற்கத்திய மருத்துவ கல்வியை வழங்குவதே அதன் முதன்மை நோக்கமாக இருந்தது. அந்த கல்லூரியின் தொடக்க வேந்தராக டாக்டர் கிரீன் பொறுப்பேற்றார். இது அப்பிராந்தியத்தின் கல்வி நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனம் தென்கிழக்கு ஆசியாவில் உருவான மேற்கத்திய மருத்துவ கல்லூரிகளுக்கு முன்னோடியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மிஷனரிகள் மத்தியில் முடிவெடுக்கும் பொறுப்பில் இருந்த தலைவர்கள் நடத்திய விரிவான ஆலோசனைகளின் போது ஒரு முக்கியமானதும் அவசியமானதுமான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதாவது மேற்கத்திய மருத்துவ கல்வி தமிழ் மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக தமிழ் பேசும் மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த கற்பித்தல் அமைய வேண்டும் என்றும் அந்த முடிவு தெளிவாக வலியுறுத்தியது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் டாக்டர் கிரீன் 1864 யாழ்ப்பாணத்தில் தமிழ் மொழி வாயிலாக மருத்துவ கல்வியை கற்பிக்க தொடங்கினார். இந்த முயற்சி இந்திய மொழிகளில் அலோபதி மருத்துவம் கற்பித்தலுக்கான தொடக்கப்படியாக விளங்கியது. தமிழில் அலோபதி மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி மேலும் எளிதாகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக டாக்டர் கிரீன் ஆங்கில மருத்துவ அறிவியல் தொடர்பான 8 நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பெரும்பணியில் ஈடுபட்டார். இந்த முயற்சிக்கு அவரது மாணவர்கள் சிலரும்
உறுதுணையாக இருந்தனர். இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் சில யாழ்ப்பாணத்தில் அச்சிடப்பட்டன. மீதமுள்ளவை நாகர்கோவிலில் அமைந்திருந்த லண்டன் மிஷன் பிரஸில் அச்சு தயாரிப்பை பெற்றன. சாமுவேல் கிரீனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து இலங்கையின் பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கம் யாழ்ப்பாண மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருந்த அங்கீகாரத்தை திரும்ப பெற்றது. இந்த தீர்மானம் பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் பாரம்பரிய மருத்துவ நடைமுறைகள் மீண்டும் செல்வாக்கு பெற தொடங்கின. இது கிறிஸ்தவ மிஷனரியைச் சேர்ந்த சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. மேரி லீட்ச் மற்றும் மார்கரெட் லீட்ச் ஆகிய இரு சகோதரிகள் 1880 முதல் 1887 வரையிலான 7 ஆண்டுகள் இலங்கையில் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்காக தங்கள் பணியை அர்ப்பணித்தனர். அவர்கள் இது பற்றி குறிப்பிடுகையில், யாழ்ப்பாணத்தில் செயல்படும் பெரும்பாலான பாரம்பரிய மருத்துவர்கள் சைவ பூசாரிகளுடன் நெருக்கமாக உள்ளனர். தற்போது யாழ்ப்பாணத்தில் வாழும் பலர் சிகிச்சை மற்றும் பராமரிப்புக்காக சுதேச மருத்துவர்களையே நாடுகின்றனர். இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணம் ஒரு நாள் கிறிஸ்தவ பெரும்பான்மை சமூகமாக மாறும் என நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆழ்ந்த மத நம்பிக்கையை உடைய லீட்ச் சகோதரிகள் கடுமையான தொற்று நோய்கள் பரவும் காலகட்டங்களில் கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் இணைந்து மருத்துவ மிஷனரிகளும் செயற்பட வேண்டும் என்பதில் உறுதியான கருத்தை கொண்டிருந்தனர். இவ்வாறு செயற்படுவது பொதுமக்களுக்கு தேவையான ஆறுதலையும் பராமரிப்பையும் வழங்குவதோடு கிறிஸ்தவ இரக்கமும் கருணையும் நடைமுறையில் வெளிப்படும் என்றும் அவர்கள் கருதினர். 1888 ஆண்டு ஜனவரி முதல் 1889 ஆண்டு ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் 2000 பேர் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்ததை லீட்ச் சகோதரிகள் கண்டறிந்து அந்த நிலைமைகளை விரிவாக ஆட்சியாளரிடம் எடுத்துரைத்தனர். அவர்களின் பதிவுகளின்படி ஆளுநர் சர் ஆர்தர் கார்டன் மற்றும் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் WC ரைனம் ஆகியோர் டாக்டர் சாமுவேல் கிரீன் தலைமையிலான மருத்துவ பணி போன்ற ஒன்றை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டனர் என்பதை ஊகிக்க முடிகிறது. லீட்ச் சகோதரிகள் பதிவு செய்த அவதானிப்புகள் தமிழ் மக்களிடையே நடைமுறையில் இருந்த பாரம்பரிய மருத்துவ மரபுகள் முற்றிலும் மறைந்துவிடவில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அதே நேரத்தில் பெரும்பாலான ஐரோப்பிய மருத்துவர்களும் கிறிஸ்தவ மிஷனரிகளும் காலனித்துவ ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்களிடையே மேற்கத்திய மருத்துவ முறைகளை அதிக அளவில் பரப்பி ஊக்குவிப்பதையே தங்களின் முக்கிய இலக்காக கொண்டிருந்தனர். இந்த அணுகுமுறை கிறிஸ்தவத்தை பரப்பும் முயற்சியுடன் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் காலனித்துவ ஆட்சியாளர்களின் அரசியல் மற்றும் பண்பாட்டு மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்த உதவும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே உருவானதாக கருதப்படுகின்றது. இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், பெரியம்மை போன்ற சில நோய்களுக்கு உள்நாட்டு மருத்துவர்களிடத்தில் ஏற்கனவே பயனளிக்கும் மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் நடைமுறையில் இருந்தன. இருப்பினும் அவ்வாறான உள்ளூர் மருத்துவ அறிவையும் அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் அதற்குரிய ஆதரவு வழங்கவும் ஐரோப்பிய மருத்துவர்களும் காலனித்துவ ஆட்சியாளர்களும் தயக்கம் காட்டினர். இதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 17ஆம் நூற்றாண்டில் வங்காள பகுதியில் நடைமுறையில் இருந்த டிகா என அழைக்கப்பட்ட பாரம்பரிய பெரியம்மை தடுப்பு முறையை குறிப்பிடலாம். இந்த முறையில் முதிர்ந்த பெரியம்மை புண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சிறிதளவு சீழ் இரும்பு ஊசியின் நுனியில் தடவப்பட்டு பின்னர் தோள்பட்டை தசையின் கீழ் அல்லது நெற்றி பகுதியில் மெதுவாக செருகப்படும். அதன் மேல் வேக வைத்த அரிசியால் தயாரிக்கப்பட்ட பசை பூசப்பட்டு பாதுகாப்பாக மூடப்படும். இந்த பாரம்பரிய பெரியம்மை தடுப்பு நடைமுறை ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்தினரால் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 1798 ஆண்டில் பிரெஞ்சு மருத்துவரான எட்வர்ட் ஜென்னர்
பெரியம்மைக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கும் கவுபாக்ஸ் மாட்டம்மை தடுப்பூசியை கண்டறிந்து மருத்துவ வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனையை உருவாக்கினார். இதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்னரின் கவுபாக்ஸ் தடுப்பூசி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1802 தொடக்கம் 1803 வரையான ஆண்டுகளில் இந்தியர்களிடையே முன்னர் நடைமுறையில் இருந்த பாரம்பரிய அம்மை தடுப்பு முறைகளை தடை செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் பாரம்பரிய மருத்துவர்களின் கடும் எதிர்ப்பை ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சூழலில் பிரிட்டிஷ் மருத்துவரான டாக்டர் ஜூல்பிரேட் உள்ளூர் அம்மை தடுப்பு முறைகளை செய்து வந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை கொண்டே ஐரோப்பிய தடுப்பூசியை வழங்க ஊக்குவித்ததன் மூலம் எதிர்ப்பை ஓர் அளவிற்கு சமாளித்தார். இவ்வாறான மாற்றங்களின் விளைவாக காலப்போக்கில் பாரம்பரிய அம்மை தடுப்பு நடைமுறை பெரும்பாலும் மறக்கப்பட்டுவிட்டது. நன்றி.